போறோம். அந்த தனியை வாழ்றாரு கொடுத்து வச்சிருக்கோம். திடீரென 72 வயசுல விடுதலை புலி இருந்த காலத்துல மக்கள் இங்க இருந்தாங்களா? போலீஸ் இராணுவம் வந்து கேட்க மாட்டேன். ஐயா தனியா இருக்கிறீங்க? 15 வருஷமா தனியத்தான் தனியா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறேன். A9 வீதியில இருந்து 4 கிலோமீட்டர் இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தார், A9 ரோட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் போகிற ஒரு கிராமம் ஒன்று இருக்காம். அந்த கிராமத்தில் ஒரு ஐயா மட்டும் தனியாக வாழ்கிறாரா. நான் இந்த கிராமத்துக்கு வந்து ஐயா அப்படி சொன்னார். சரி, அந்த ஐயா ஏன் வாழ்கிறாரு, எதற்கு தன்னந்தனியாக வாழ்கிறாரு, அந்த கிராமம் என்ன, அங்கே மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிறைய மக்கள் இருந்தவையாம். இப்போ அந்த கிராமத்தில் ஒரு தரமில்லை, ஒரு கோயிலும் ஒரு ஐயாவும் தான். அவர் பூசகர். ஒரு ஐயா மட்டுமே தன்னந்தனியாக வாழ்கிறாரு. அவரை சந்திக்க ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுப்பாதையால் வந்து நாங்கள் போகிறோம். ஐயா தான் எனக்கு வந்து எல்லாம் சொல்லித்தர போகிறாரு. ஐயா உங்களோட பேர்? தர்மபாலன். 72 வயது ஐயாவுக்கு. மீசக்கார ஐயான்னு நம்ம செல்லமாக அழைப்பேன் இந்த காணொலியில். அவர்கிட்ட மீசை எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஐயாவை வந்து சந்திக்க போகிறோம். எப்படி போகிறோம், போகிற வழிகள் எப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது, மொத்தம் எத்தனை ஊர் தாண்டி போகணும் ஐயா? இனி ஊர் இல்லை, இனி காடு தான். இல்லை, நாங்கள் வந்தது 3 கிராமம் தாண்டி வந்துட்டோம். சரியா? இவர் தான் என்னுடைய செல்ல பிள்ளை. ஊருக்கு போகிறதுக்காண்டி நான் ஒரு தண்ணி போத்தில் ஒன்று வாங்கினேன். ஐயா சொன்னார் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தண்ணி இருக்குமா என்ன? ஐயாவுக்கு சொன்னேன் A9 வீதியிலேயே இன்ட்ரோ எடுப்ப மாட்டேன். ஐயா சொன்னார் இல்லை உள்ளுக்க போயிடுற பாதை ஒன்று இருக்காம், அங்கே இருந்து இன்ட்ரோ எடுப்ப மாட்டேன். இதால் தான் யாழ்ப்பாணம் வவனியா யாழ்ப்பாணம் போகிற போயிடுற பாதை. சரிங்க ஐயா. ஓகே, உள்ளே போகிறோம். 10 கிலோமீட்டர் தாண்டி தனியாக வாழ்கிற அந்த ஐயாவை சந்திக்கிறோம். ஒரு சிவன் கோயிலும் கொண்டு இருக்கோம், அதையும் பார்த்து அப்படியே போகிற வழியில் ஜானைகள், புலிகள், சிறுத்தைகள் எல்லாம் வருமா? பகலில் வலிக்கிறார்கள். பகலில் என்னென்ன தென்படுதோ அதை பார்ப்போம். அதை பார்ப்போம். காட்டுக்குள்ளே போயக்குள்ளே அந்த பூச்சி கத்துற சத்தம் தான் கேட்கும். என்ன? ஓம் என்ன சில்வண்டு. இப்போ நாங்கள் போகிற பாதையில் பெட்ரோல் இல்லையோ அல்லது காற்று போனாலோ கதை அவ்வளவுதான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்வேன். என்னய்யா? அப்படி நடக்காது. நாங்கள் இப்போ ஒரு சிவன் ஆலயத்தை நோக்கி தானே சென்று கொண்டு இருக்கின்றோம். அப்போ சிவன் ஒன்று நடக்க விட மாட்டேன். மழை நேரத்தில் கொஞ்சம் பயணப்படுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த பாதையால். என்னென்னு சொன்னால் சேறு சுதியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே போக உங்களுக்கு விளங்கிடும். ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறோம். இதே இப்படி இருக்கண்டா இன்னும் உள்ளே போக இப்படி கொண்டு பாருங்க. என்னய்யா இப்படி இருக்கு? எப்படி குளிர்மை? நல்ல குளிர்ச்சியாக இருக்கு. இதை விட குளிர்மை இன்னும் இருக்கு. ஆனால் சொல்லுவாங்களே காடு ஒரு வெக்கைண்டு. அது காடு வெக்கைண்டு சொல்கிறது என்னவென்றால், இப்போ ஊருக்குள்ளே இந்த காட்டு வெக்கை முழுவதும் காற்றோட வெளிகொள்கிறது. ஓகே. அப்போ காடு குளிர்மையாகத்தான் இருக்கும். காடு எந்த நேரமும் குளிர்மையாக இருக்கும். இந்த மேல் மரங்கள் செடிகள் இலையில் படுற சூரிய உஷ்ணம் காற்றுடன் வந்து வெளிக்கொண்டு வெளிப்பட்ட இடங்களுக்கு தான் செல்லும். அதனால தான் சொல்லுவார்கள் காட்டு வக்கை அடிக்கிறாண்டு. இதெல்லாம் என்ன மரம் ஐயா? வீர மரம் போல? வீர, பாலை, முதிரை, அப்படி பல வகையான மரங்கள். எப்படி என்று பாருங்க பார்ப்போம். அந்த வாசம், காட்டு வாசத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. ஏற்றமும் இறக்கமா வீதி போய்கொண்டு நல்லா இருக்கு. திடீரென்று ஒரு மான் வந்து முன்னால நிக்கி வைக்க. இப்படி நீங்க துவிச்சக்கர வண்டியில போயிருக்குல்ல, ஏதாவது மிருகங்கள் ஏதாவது வந்திருக்கோம் ஐயா? ஆனைகள் சந்திப்போம், கரடி, மான், பண்டி, இதெல்லாம் சந்திச்சு கொண்டு, விலங்குகள், கோழிகள், காட்டுக்கோழிகள் இதெல்லாம் சந்திச்சு கொண்டு போவோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 72 வயசு. இந்த காட்டு வாழ்க்கையில உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து விவசாயம் பார்க்கறதா சொல்லியிருக்கிறீங்க. ஐயா இந்த ஊரில் வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களோட அனுபவம் என்னையா? சாதாரணமாக நாங்கள் மிருகங்களோட கூடுதலாக புழங்கி ஒவ்வொரு மிருகம் எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெரியும். அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் அணுகணும், அந்த முறைகளை இரண்டு. கிடங்கு இருக்கு, அது கிரவல் கிடங்கு. காட்டுங்க பாப்போம். ஓட்டு மக்களை காட்டுங்க. வந்த இடத்துல பாருங்க, அந்த கிரவல் மண் அள்ளினா கிடாங்கு. இது வந்து சில பேர் அந்த அனுமதி இல்லாமல் கிரவலுக்குன்றது. எவ்வளோ தூரம் வந்துருப்போம் ஐயா? இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு
நான் 5 கிலோமீட்டருக்கிட்ட வந்துட்டேன். இப்போ சாதாரணமாக அந்த ஐயா இந்த ரோட்டால் தனியாக தானே போகிறேன். தனியாக தானே பாப்போம் எப்படி வாழ்கிறாருன்னு பார்ப்போம் அந்த ஐயா. அந்த காலத்துலலாம் இதால் பாருங்க ஒரு ஒரு போக்குவரத்து பாதையாகவே இருந்திருக்குது. மக்கள் சாதாரணமாக போயிட்டு வந்திருக்கணும். சில ஒற்றையடி பாதையெல்லாம் திடீர்னு போகுது. எங்கே போகுது? இது மரங்கள் ஏற்றின பாதைகள், மணல்கள், வயலுக்கு கட்டைகள், இதெல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்தது. முதலாவது இடப்பெயர்வு என்ன? இதுதான் இடப்பெயர்வாலை இதில் போய் இதில் புதுவிளாங்குளம் இருந்த நாங்கள் இங்கே இருந்துக்கா பேருந்து ஆமி கனகராயங்குளம் வந்துட்டானுன்ற உடனே பேருந்து திரும்பி மல்லாவிக்கு போனோம். மல்லாவிக்கு போய் அங்கே இருக்க பாலப்பாணி அங்கால ஆமி வந்துட்டானுன்ற உடனே பேருந்து கோட்டைக்கட்டிக்கு போனோம். கோட்டைக்கட்டியில் இருக்கக்குள்ள தான் எங்களோட வீரர்கள் அடித்து வெறிட்டி அவர்களை கொண்டு போய் வவுனியாவில் விட்டு விட்டு வந்தோம். ஓமாந்தே கிட்ட அங்கால இல்லை ஓமந்தேல அவங்க எங்கடையால் போயிருக்க வவுனியாவுக்கு அங்காலேயும் அனுப்பி இருக்கலாம். அந்தளவு ஓட்டம் ஓடணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இது ஆமி கெளி இறக்குற ஒரு வெட்டை. எது இந்த வெட்டை என்ன சொல்கிறீங்க? ஓமாம், இது கெளி வெட்டி என்று சொல்கிறேன் நாங்கள். ஆமி கெளி இறக்குறது. அப்படி எது மட்டும் சொல்லுங்க போகிற இடத்துல. கண்ணனீங்களே கண்ணனீங்களே இல்லை இல்லை நான் இதை பார்த்து கொண்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். ஒரு மானம் மரியாதை தெரியாது இதில் நின்று மான் இதில் நிற்கிறது. இதுக்கெல்லாம் போனது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுன்னு தெரியுது ஒன்று பாருங்க. என்னையா உள்ள ஒன்றுமே தெரியுது இல்லையே. இப்போ மக்களே இல்லாத ஒரு இடத்துல நிற்கிறோம். ஒரு காலத்தில் இந்த இடத்துல மக்கள் பயணங்கள் செய்திருக்கணும், உணவுகள் அறிந்திருக்கணும், விவசாயங்கள் செய்திருக்கணும். ஆனால் அப்படியான ஒரு இடத்துல இன்றைக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த ஐயா ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிறார். இன்றைக்குள்ள கேட்கவே கவலையாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி விடுங்க. நிறைய பேர் காணொலி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா என்னமானது? கலைமான். கலைமான். இப்போ நாங்கள் காணொலியை நிப்பாட்டி காணொலியை ஜூம் பண்ணி பார்த்து தான் ஐயா சொன்னார் இது கலைமான் அப்படின்ட்டு. இப்போ வந்த இடத்துல ஒரு மாதிரி மானை பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் இன்னும் அப்படியே உள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் மானை பார்த்த மாதிரி புலியை பார்த்துருந்தோம். இப்போ இந்த பகுதியை கண்காணிக்கிறது யார் ஐயா? அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் ஆராக்கள் ஃப்ரெஷ் கார்டுன்னு சொல்லி விலங்கு பாதுகாப்பு. விலங்கு பாதுகாப்பு இப்படியான இடங்களுக்கு புதையல் எல்லாம் கொண்டு வருவாங்களே என்ன? அப்போ அது தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்கும். அதோட STF இருக்கும் என்ன? STF ஏன்னு சொன்னால் இந்த இப்படியான இடங்களில் இந்த கசிப்புகள் காய்ச்சறது, அதுகளை அந்த மரங்களை வெட்டி ஏற்றுறது, மண் ஏற்றுறது, அதுகளை தடுக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காட்டு பகுதி. இதுதான் ஆமி கேம்ப் அடிச்சிருக்கேன். விடுங்க முன்னு. கேம்ப் இப்போ எடுத்துட்டீங்கம்மா. ஓ கெளிகிறாங்கிற வெட்டியை பார்த்துட்டோம், மானை பார்த்துட்டோம். அடுத்தது இதுதான் ஆமி இந்த கேம்ப். ஓ இங்கே பாருங்க மக்களே, பாட்டியா ஆமிக்காரர் இந்த கேம்பை பாருங்க. இதில் துப்புரவாக்கின படியால் பாருங்க, துப்புரவாக்கின படியால் இது வெட்ட வழியாக இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கீழே செடிகள் கொடிகள் தான். ஓகே ஐயா, என்ன எவ்வளோ ரொம்ப வரும்? வந்துட்டோம். ஓகே விட்டு இப்போ எங்களை பார்த்தோன்னா ஐயா அதிர்ச்சியாக போகிறாரு. என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். உண்மையிலேயே இப்படி வாழ்கிறாருன்னு சொல்ல அவர் ஒரு இயற்கையை நேசிப்பார். என்னய்யா இதால் எங்கே போகலாம் ஐயா? இதால் புதுகுளம் மன்னகுளம் போய் கண்டி ரோட்டுக்கு வலிக்கலாம். இங்கே பாருங்க, அதில் அடையாளம் போட்டுருங்க இல்லை காட்டு எல்லைகள். இப்போ நாங்கள் இங்கால போக போகிறோம். இப்போ பாருங்க, அதாவது மக்கள் வாழ்ந்த இடத்துல இப்படி பிலாமரங்கள் வரும் பாருங்க. இதில் பிலாமரம் நிற்கிது பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஆட்கள் இல்லை, ஒரு ஐயா மட்டும்தான் இருக்கிறாரா. மின்சாரம் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு ஐயாக்காண்டி மின்சாரம் போகுது. ஓகே, அங்கே பார்த்தா பள்ளம் மாதிரி தெரியுது. அது பள்ளம் தான். இதில் ஒரு விநாயகர் இருக்கிறார்.
ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். அதை தாண்டி தான் போக போகிறோம். ஓ, இந்த பாருங்க ஐயா, இந்த இடத்துக்குள்ள கட்டடம் இருக்குது, விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. இதில் காடுகளை துப்புரவாக்கி இதெல்லாம் பிள்ளையாருக்கும் ஐயா. இப்போ இந்த பிள்ளையார் கோயிலில் இப்போ ஒரு ஆக்களும் இல்லைன்னா பிள்ளையார் கோயில் யார் பராமரிக்கிறது? இது இங்கே நாங்கள் வயல் வைக்கிற ஆக்கள் வந்து பொங்கி பெரிய பூசைகள் வைத்து அப்படி செய்கிறார்கள். மக்கள் இங்கே வாழ்றே இல்லை, ஆனால் வயல் விதைக்கிற ஆக்கள் வந்து பாருங்க பசுமையான வீடாண்மைகள். இங்கே பாருங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை பாருங்க. இதில் எல்லாம் மக்கள் இருந்துட்டு இப்போ இல்லையே, ஒரே ஒரு ஆள் மட்டும் பூசை செய்கிறாரு. இப்போ காட்டுக்குள்ளேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு அவர் ஏன் இந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னால், இங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்காண்டி தான் அவர் இந்த இடத்துல இருந்து வாழ்கிறார். இந்த கோயில் இல்லாட்டிக்கு அவரும் இந்த இடத்த விட்டு போயிருப்பார். இதுதான் அவர்கிட்ட கோயில். வாங்க பார்ப்போம். எல்லாம் கட்டி குறையில இருக்கு. இந்த ஐயா உள்ளே நிற்கிறாரு. இந்த ஐயா தான் தனியாக வாழ்கிற ஐயா. பூசைகளோடு இருக்கிறாரு. பூசை முடிய நாங்கள் கதைப்போம். நாங்களும் வந்து அந்த ஆலய பூஜையில் வந்து ஈடுபட போகிறோம். வங்கியில் பாருங்க, வயலை பாருங்க. பெயிண்ட் அப்படி எடுப்போம், எடுத்து ஒன்றை குளத்துக்கு போட்டு. அப்போ இன்னும் நாங்கள் உள்ளே போகிறோம். குளமெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த இருக்கு குளமும் பார்ப்போம். ஓகே பாருங்க, மூலஸ்தானத்தில் ஐயா பூசை செய்து கொண்டிருக்கிறாரு. பூசைகள் முடிந்து தீபம் வந்து தாரார் ஐயா. யோசிச்சு பாருங்க, இப்படி தனியாக இருந்து தனியாக வாழ்ந்து ஒரு கோயிலோட வாழ்ந்து தன்னந்தனியை பூசை செய்து இப்படி மாலைகள் எல்லாம் போட்டு சுவாமிக்கு பாருங்க, சுவாமிகளுக்கு மாலைகள் எல்லாம் போட்டு சுவாமிக்கு அதுக்கு ஒரு பிரசாதம் செய்து இதுக்கண்டே அவர் தனியாக வாழ்கிறாராம். வளமையாக ஐயா ஒருத்தருமே எல்லா நேரம் தனியாக தான் எல்லாம் செய்வார். ஓ, வேறு யாரும் செய்வார். இன்றைக்கி நானும் ஐயாவும் மொத்தம் 2 பேர், அவர் ஐயாவோட சேர்த்து மொத்தம் 3 பேர் இந்த கிராமத்துக்குள்ளே நிற்கிறோம். ஒரு பூசையில் நாங்கள் 2 பேர் கலந்து கொள்கிறோம். இப்போ என்னடா பூசை முடிஞ்சுது, ஐயா வந்து நடச்சார், சுவாமியை வந்து காணொளி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அனுமதியோடு கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா நடராயர் சுவாமி எல்லாம் வச்சுருக்கிறாரு. இப்போ நான் எனக்கும் வந்த கலைப்பில் பசிக்குது தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இப்போ பல யோசனைகள் வரும். ஐயாவுக்கு பிள்ளைகள் இல்லையா, ஐயா எப்படி இங்கே தனியாக இருக்கிறாரு, இங்கே தான் ஐயா தங்கி இருக்கிறாரா, இவர் வந்து எப்படி மந்திரம் சொல்கிறாரு, ஆலயங்களில் பூஜை செய்கிறாரு. அதே மாதிரி இப்போ நானும் அதான் கேள்வியை கேட்டேன். பூசாரி ஐயான்னு தான் சொன்னாங்க. பார்த்தா அந்த தலைமுடி வளர்த்த அப்படியெல்லாம் கட்டையில் ஐயா இப்போ எப்படி மந்திரங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்லாம் கேள்வி ஐயாட்ட கேட்டிருந்தார். அதே மாதிரி இந்த இடத்துல தங்கியிருக்காரா, அவர் மாமிசம் சாப்பிடுவாரா, இந்த எப்படியான இப்போ உங்களுக்கு எனக்கு பொதுவான ஒரு கேள்வியெல்லாம் எனக்கு வந்தது. ஸோ எல்லா கேள்வியும் இந்த ஐயாவோட கதைக்க போகிறேன். நேரம் இப்போ 11 மணி, நல்ல வெயில். ஐயா நிற்கிறார், ஐயாவோட கதைக்க போகிறேன். இங்கே தான் ஐயா வந்து தங்கி நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் ஐயா? என்னுடைய பெயர் சபாரட்டன் சண்முகராசா. இங்கே ஆலயத்தில் 10 வயதில் துவக்கம் பூசை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே இந்த கிராமத்தில் தனியாக வாழ்கிறீங்க? ஓ, இப்போ தற்போதைய காலம் ஒரு 10-15 வருஷமாக தனியாக தான் வாழ்கிறீங்க. ஏன் நீங்கள் தனியாக வாழ்கிறீங்க, என்ன காரணம்? இந்த கிராமத்தில் யுத்த காலத்துக்கு பிறகு சனங்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு வெளியேறிட்டு, அதுக்கு முன்னே ஒரு 25-30 குடும்பம் இருந்தால் அப்போ கோயிலும் சிறப்பாக இருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை இது சங்காபிஷேக தினம் நடந்தது. சங்காபிஷேக தினத்தில் சங்காபிஷேகமும் பகல் சங்காபிஷேகம், இரவு கலை நிகழ்ச்சிகள், கதாபிரசங்கங்கள், சமயச் சொற்பொழிவுகள், மேளங்கள், சுவாமி வீதி விளம்பாறது எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அப்படி ஒரு 10-20 வருஷம் நடந்தது. அன்னதானங்கள் எல்லாம் நிறைவாக பெற்றது. ஆனால் இந்த யுத்த காலம் என்று வந்ததன் பின்பு சனத்துக்கு கஷ்டங்கள் அதுக்கு பிறகுதான் வந்துட்டு. அதுக்கு முன்னும் கஷ்டமே இல்லை. ஏனென்றால் அதுகள் ஒவ்வொன்று வாழ்ந்த சனம். என் கிராமத்துக்குள்ள சகல வசதிகளும் இருந்தது. இந்த கிராமத்திலே சகல வசதிகளும் இருந்தது. என்ன பேர் கிராமத்தின் பேர்? இது புதுவிளாங்குளம். வவுனியா வடக்கு கனகராயங்குளத்தோடு சேர்ந்த புதுவிளாங்குளம் கிராமம். அந்த காலத்தில் ஒரு 15 மைல் ஒரு 17-18 மைல் வரும் கனகராயங்குளத்துக்கு போகிறோக்கு சுற்றி போகணும், மன்னகுளத்தால் சுற்றி போகணும். அப்போ இதில் ஒரு 6-7 தலைமுறை இங்கே வாழ்ந்தது. சிதம்பரநாத முதலியார், குலசேகர முதலியார், குருநாதர், சவாரத்தினம், அடுத்த சந்ததி நாங்கள் சண்முகராசா தனியாக சண்முகம்.
இப்போ இப்படி 6-7 பரம்பரை இருக்க கஷ்டங்கள் தெரியல. இப்போ யுத்தத்துக்கு பின்பு இவ்வளவு சனத்துக்கும் கஷ்டமாக இருக்கிறது. அதை நாங்கள் சொல்லிடாதே, யுத்தம் வந்துட்டு நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் வசதியான இடத்துல ஒரு குறுகிய காலம் வாழணும் அப்படி போயிருக்கு. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், நாங்கள் இந்த அவ்வளவு சின்ன காலத்தில் துவக்கம் இந்த கோயிலை பேணி எங்களோட கிராமத்தில் பேணி எங்களோட வயல் குலங்களை பார்த்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு இதை விட்டுட்டு போனால், நாங்கள் காலங்காலமாக செய்த இந்த கோயிலின் இது அழிஞ்சு போனால் எங்களோட குலம் அழிஞ்சதுக்கு சமம். ஆனபடியால் நாங்கள் தவம் இருந்து இந்த ஆலயத்தை உற்பத்தி செய்தாங்க. இப்போ இந்த கிராம மக்கள் வந்தையா மொத்தம் எத்தனை குடும்பம் இங்கே இருந்தது? ஆரம்பத்தில் ஒரு 30 குடும்பம் இருந்து, 25 குடும்பம் இருந்து, ஒரு 18 குடும்பம் இருந்து, ஓகே, இப்போ 12 குடும்பம் இருந்து கடைசியாய் யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அப்போ உங்களை ஜிஎஸ் பிரிவு என்ன? மென்னகுளம் ஜிஎஸ் பிரிவு. அவர்கிட்ட ஒரே ஒரு கார்டு தான் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு ஆள், நான் ஒரு ஆள் தான் ஜிஎஸ் பிரிவில் இருக்குது. உங்களோட ஜிஎஸ் இலக்கம் என்ன? 225 பி. 225 பியில் ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு ஆள் இல்லை. அங்கால அதோட மென்னகுளம் கிராமம் இருக்கு, தூரம் இருக்கணும். அங்கால இருக்கு. எங்கட கிராமத்துக்குள்ள நான் மட்டும், நீங்க மட்டும்தான். ஓகே, அப்போ நீங்க வாழ்ற இந்த வீடு இதுதான்? இது வீடு இல்லை, இது கோயிலில் மடப்பள்ளி. இங்கே நீங்கள் எல்லாம் செய்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது நான் மட்டும். ஓகே, ஒரு பார்க்கலாமா? இங்கே இதுதான் ஐயா அந்த பானை எல்லாம் கழுவுற இடங்கள் எல்லாம் கோயிலுக்கு கிட்ட தான். பாருங்க, இதற்கா சும்மா ரொம்ப இருக்கா பார்ப்போம். ஸோ ஐயா வாழ்றது, ஐயா தனியாக தானே. ஐயாவுக்கு பிள்ளைகள் இல்லையோ? அவையில எல்லாம் அங்கே இருக்கணும், பவனியாவில். இப்போ எல்லாத்தையும் இதாண்டி இங்கே தனியாக இருக்கிறீங்களே. எல்லாம் மதிய நேர உணவு, காலை நேர உணவு, இரவு நேர உணவு என்ன சாப்பிடுவீங்க? காலமே சாப்பிட மாட்டேன். நல்ல கிச்சன் ஒன்று இருக்கு ஐயா. பாருங்க, காலமே சாப்பிட மாட்டேன். மத்தியானம் பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு கறி வச்சு அந்த வெஞ்சாதத்தை சாப்பிடுவேன். அப்போ உங்களுக்கு பொருட்கள் வாங்கணும்னா நீங்கள் டவுனுக்கு தான் போகணும். என்ன வாங்கலும் கனராங்களும் இல்லாட்டி பவுனியாவுக்கு போவோம். உங்களுக்கு தனியாக இருக்க பயம் இல்லையோ ஐயா? நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து காலங்காலமாக இருந்தபடியால், காலங்காலம் மட்டும் 40-50 வருஷம் இருந்தபடியால் எங்களுக்கு அது எங்களோட இடத்துல இருக்க அது எங்களுக்கு தாக்கமில்லை. இது உங்களோட இதான் ஐயா இந்த வண்டியில் போக்குவரத்து வண்டி 250 ஏக்கர் வயல் இருக்கு. மொத்தமாக காணிக்காரருக்கு 250 ஏக்கர் வயல் இருக்கு. இந்த வயலை காலப்போகத்துக்கு ஆவணி புரட்டாதியில் வயல் விதைக்க வருவினோம், விதைச்சு போட்டு பிறகு அது அறுவடை வெட்டுற காலத்துக்கு வந்து அதை வெட்டிட்டு போயிடும். இப்போ இந்த கோயில் நீங்கள் தான் கட்டினீங்களா ஐயா? இது முதல் இருந்த மடாலயமாக இருந்தது. இதே அளவு மடாலயமாக இருந்தது. பிறகு யுத்தத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு பிறகு நாங்கள் புதுசாக எல்லாம் 2017ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டப்பட்ட கும்பாபிஷேகம் நடந்தது. சுத்தி காடு, ஆவணி மாதம். சுத்தி காடு. இதுதான் எங்களுடைய பழைய குடியிருப்புகள். இதுக்கு மக்கள் இருந்துருக்காங்க, மக்கள் இருந்தார். ஓகே, அது இப்போ 10-20 வருஷம் இருந்தபடியால் நாங்கள் டேடைக்கில் பார்த்து நாங்கள் பலாமரம் எல்லாம் காட்டுக்கு வளர்ந்து நிற்குது. பலாமரம், மாமரம் இருக்கு. என்னுடைய காணியில மாமரங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு 20 மாமரம் நிற்குது இப்போ. ஆனால் ஒருத்தரும் இல்லை, ஆக்கள் இல்லை. போனதுக்குரிய பிரதான காரணம் என்ன? தூர இடமண்டபடியால் என்ன அடுத்த பொருளாதாரத்தை தற்போதைய நிலையில அவைக்கு அங்கே மெயின் ரோட் அருவோட மெயின் கரண்ட் இருக்கிறப்ப அது பெரிய வசதி மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே இருந்துதான் அந்த ஆக்கள் அவ்வளவு பேரும் நெல்லை கொண்டு போய் சாப்பிடலாம். விவசாயம் இங்கே காணி இருக்கு தானே? என்ன கோயிலுக்கு வருவினமா? இடக்கடை வருவினமா? இடக்கடை வருவினம். இப்போ தனி மேலே இருக்கிறீங்க, அதுவும் காட்டுக்குள்ள வன விலங்குகளால் இறைவனுடைய நம்பிக்கையில தான் வாழ்க்கை என்பது இறைவனுடைய நம்பிக்கை. அந்த நம்பினார் கெடுவதில்லை, தெரியும். அப்போ நாங்கள் இறைவனை நம்பிய காலம் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, இந்த மூன்றையும் நாங்கள் சிறப்பாக செய்தால் அவனுக்கு அந்த கெதியை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்னென்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இதில் படத்தில் கேட்கல ஜானை வந்தது அந்த எல்லாம் நான் படுத்திருக்க எனக்கு பக்கத்தால் ஒரு 3 அடி 2 அடி அவ்வளவு வித்தியாசத்துக்கால யானை போய் கொண்டிருந்தது. அப்போ எனக்கு போனது தெரியாது. போன தெரியுமாக இருந்திருந்தால் எனக்கு ஒரு பயம் இருக்குன்னு தானே. பயம் இல்லாதவர் இல்லைத்தானே.
பயம் இருக்கும். அப்போ பயந்து ஒழும்பி இருந்தால் அடிச்சிருக்கும். எனக்கே தெரியாது. காலமே ஒழும்பி பார்த்தேன், யானை போயிருக்கு. இதுதான். வேற மிருகங்கள் ஏதாவது வரதோ? ஓ இல்லை, மானை பார்த்தா இதில் இருந்து பார்க்க சின்ன நேரத்தில் பக்கத்தாலே ஓடும். மான் சில பக்கம் இதாலே ஓடும் பக்கத்தால். பார்த்துட்டு கடவுளே உனக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. இப்போ வேட்டைக்காரர் வந்தாங்கன்னா கொஞ்சம் உயிர் போயிருக்கும் இப்படி நினைப்பேன். அப்போ உங்களோட ஊரில் தண்ணி வசதிகள் என்ன மாதிரி? நல்ல ஒரு கிணறு ஒன்று கட்டியிருக்கிறீங்க. தண்ணி எத்தனை அடியில் வரும்? தண்ணியால் பிரச்சனை இல்லை. தண்ணி அவ்வளவு பலம். கிணறையும் பார்ப்போம். அப்படி ஓ, தண்ணி அவ்வளவு பலம் பொருந்துறது. இந்த கிராமத்தில் தண்ணி இல்லை என்று சொல்கிறதுக்கு இல்லை. என்னுடைய வீட்டில் இந்த யுத்த காலத்தில் 27 குடும்பம் இருந்தது, இடம்பெயர்ந்து வந்தது. இந்த கிராமத்தில் இடம்பெயர்ந்து வரைக்க 1400 குடும்பம் இருந்தது. அப்படி எல்லாம் இருந்து வாழ்ந்த கிராமம் இப்படி நாளடைவில் அழிஞ்சு போகுது. இந்த கிராமத்தில் ஒரு 50-100 குடும்பத்தை இருத்த வேணும். கோயில் வளமாக வர வேணும். நாங்கள் அதை பார்க்க வேணும் என்ற ஆசை. நாங்கள் இல்லாத காலத்திலும் அதை சிறப்பாக வர வேணும் என்று தான் எங்களுடைய இறுதி ஆசை. ஐயா, இந்த வீடுகள், அதில் ஒரு வீடு கட்டியிருக்கு. யாரெல்லாம்? இது கோயிலுக்கு நாங்கள் ஒரு சிறுவர் இல்லமோ அல்லாடைய அனாதை இல்லமோ ஏதாவது செய்வோம் என்று தான் கட்டுறது. அது அந்த அளவோட தடைப்பட்டு போச்சு. ஓகே. இது பொதுநோக்கு மண்டபம் 2005ஆம் ஆண்டு கட்டுனது. இது வந்து இந்த இங்கே இருந்த விடுதலை புலிகள் காலத்தில் கட்டப்பட்ட காலம். அதை பிறகு இனம் தெரியாத ஆக்களால் எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, அந்த கிராமத்தில் இருந்து கலட்டி எடுத்துட்டு. அப்போ முந்தி இருந்த யுத்த காலத்தில், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இந்த இடம் எப்படி ஐயா இருந்தது? சிறப்பாக இருந்தது. என்ன எப்படி பெருசாக நடமாட இல்லை. அவைக்கு இங்கே பயனற்றதாக தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவை மெயின் ரோட்டோடைய அண்டித்தான் பெரும்பாலும் இருந்தவை. இங்கே அருமையாக தேவையண்டா வருவினமே ஒழிய இருந்துட்டு வருவினம். மற்றபடி இங்கே நிலை கொண்டு இருந்தது என்றது குறை. அந்த புலிகள் இருந்த காலத்தில், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் மக்கள் இங்கே இருந்தாங்களா? ஓ, இருந்தவங்க. இப்போ 2009 யுத்தத்தில் எங்கே போனீங்க நீங்கள் இடம்பெயர்ந்து? நான் 2009 நான் இங்கே இருக்கையில். ஏன் காரணம் என்னென்னா, அதுக்கு முதல் இராணுவ யுத்த இதோட நாங்கள் இவ்விடமெல்லாம் கிபிர் அடித்தது. இவ்விடமெல்லாம் கோயிலை சுற்றி கிபிர் அடித்து கோயிலெலாம் செய்த ஆரம்பமாக போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம்னா, அப்படி இங்கே இருக்க முடியாமலுக்கு பாண்டியங்குளம் போய், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாண்டியங்குளம் போய், பாண்டியங்குளத்தால் ஒரு 4-5-6-7 மாதம் இருந்து பார்த்தேன். சரி வரையில்லை. அப்படியே வவுனியாவுக்கு வந்துட்டோம். வவுனியாவில் வந்து காணியை வாங்கிட்டு அதில் ஒரு கொஞ்ச காலம் இருந்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் இந்த கோயிலை புனரமைச்சது 2017. தண்ணியை பாருங்க, நல்ல கிட்டத்தான் இருக்குது தண்ணி. கனிவர் சொல்லுவாங்க, காட்டு கிட்ட கிணறு வெட்டினா தண்ணி இருக்காண்டுவாங்க. இந்த பக்கத்தில் குளம் இருக்கு. குளம் பெரிய குளம். அந்த குளத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயா கூட்டிகிட்டு போகிறோன்றவர் அந்த குளத்தை பார்ப்போம். குளத்தையும் பார்த்து இந்த வயல் பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர் இருக்குது இந்த வயல். இப்போ இந்த காணி இங்கே கிராமத்தாக்களுக்கு, வெளியாக்களுக்கே இல்லை. 40-50 வங்காளர் அவ்வளவு பேரும் இங்கே இருக்குமாக இருந்தால் ஒரு இங்கே மரக்கரை இங்கே இருக்குது, நெல் இருக்குது. மற்றது ஆக நாங்கள் கடையில் வாங்க வேணுமென்றால் ஒரு அத்தியாவசிய சாமான் உப்பு, மற்றது எண்ணெய், மண்ணெண்ணெய், அதுக்கு கரண்ட் வந்தால் அது தேவைப்படாது. சீனி, தேயிலை, அங்கே இருக்க கூட நாங்கள் அங்கே பார்க்கவே இல்லை. காரணம் என்னென்னா, இங்கே மாடு நான் நிறைய வளர்த்துருந்தாங்க. பசுப்பாலுக்கு பரவாயில்லை, தயிருக்கு பரவாயில்லை, நெய்யுக்கு பரவாயில்லை. அப்போ எங்களுக்கு அந்த சாப்பாட்டு வகையில் எந்த பிரச்சனையும் இருக்கு. உங்களுக்கு மலசலை கூட மேலே கட்டியிருக்கீங்களா? 2 மலசலை கூட கட்டியிருக்கிறோம். இப்போ தான் கட்டியிருக்கோம். கிணறு இருக்குது. நாங்கள் எங்களோட காலத்துக்கு தங்க வசதி, ஒரு வீடு அமைச்சு ஒரு ஆளை பூசைக்கு வைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே மந்திரம் படிச்சிங்க? மந்திரம் எல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? பூஜைகள், இந்த பூஜை முறைகளையும் இந்த மந்திரங்களையும் எங்கே படிச்சிங்க? நான் சின்ன காலத்தில் ஓம் நமச்சிவாயன்றதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஓம் நமச்சிவாயன்றதான் தெரியும். பிறகு நான் இந்த கோயில் சிவன் கோயிலில், திருக்கேஸ்வரத்தில், அது கிராமத்தில், இப்படி 3 இடத்திலும் நான் இந்த பூசைக்குரிய மந்திரங்களை பயிற்சி செய்தேன். ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் மத்தியில் இல்லாதபடியால், தனித்து செய்கிறபடியால் நாங்கள் மந்திரத்தை
முழுமையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் காலமே ஆரம்பித்தா ஒரு 3-4 மணித்தேரம் தொடர்ந்து வேலை செய்கிறதால களைச்சி போடுவோம். அப்போ வாயால் சொன்னால் கூட அது கூட தாக்கமாக இருக்கும். அப்போ ஆனபடியால் அதை கொஞ்சம் குறைவாக சொல்லுறது. ஏதோ சொல்லணும் இறைவனுக்கு. உங்களோட பண வசதிகள் என்ன மாதிரி? இப்போ உங்களுக்கு பணம் எப்படி வருது? இப்போ பொருள் வாங்கணும்டா தனியாக இருக்கிறீங்க, நிதி வசதிகள் எப்படி? எனக்கு ஒரு மகன் வேலை செய்கிறார். இப்போ வலயத்தில் வேலை செய்கிறார். அவர் பார்க்குற நிதியை வச்சு அடுத்து நாங்களும் கமம் வச்சுருக்கிறோடைய கமத்தில் இருந்து வர வருமானத்தை வச்சு அப்படியே காலத்தக்க கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு ஓரம் சகடை இது வாகனம். இது திருவிழா செய்கிறாங்க. இதில் சகடையில் வச்சு வாகனத்தை அதில் வச்சு அப்படியே செய்கிறாங்க. ஆனால் நல்ல பழசா போயிட்டு எவ்வளோ பழசு யுத்தத்தோட பழசா போச்சு. அதுக்கு பிறகு திருத்த முடியாமல் போச்சு. இதெல்லாம் இப்போ வெளியில் பொதுவாக்கள் கண்டாங்கன்னு சொன்னா தூக்கி கொண்டு போயிடுவாங்க. இந்த பழைய வாகனம் எல்லாம் இங்கே தூக்க மாட்டாங்க. அமைதியான வாக்கு, அமைதியான நதி இது. இந்த நதியவே புகழாரமாக சொல்ல முடியாது. அப்படி அமைதியான இடம். ஒரு வேறு பிரச்சனை ஒன்றும் ஒருவருக்கும் ஒரு தலையடி வராது. என் மனைவி ராசம்மா, அவருக்கு ஒரு 6 குழந்தைகள். 6 குழந்தை இங்கே தான் எல்லாம் பிறந்து வாழ்க்கை நடத்துறீங்க? இங்கே தான் எல்லா பிள்ளைகளும் பிறந்தது. இங்கேயும் பவுனியாவில். அதுக்கு பிறகு இப்போ ஒரு மகளை மட்டும் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கோம். மிச்சம் ஒன்றும் கட்டையில் எல்லாம் அவன்கிட்ட பாரம் கொடுத்துருக்கோம். எது நடக்குமோ அது அந்த நேரம் நடந்து. நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் உங்களை கேட்க மாட்டாங்களா? அப்பா அங்கே வாங்க அங்கே கதைப்பாங்க, கரைகள் கொடுப்பாங்க. வேற சொல்லி என்ன கரைச்சல் கொடுப்பாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்பா தனியாக பாசம். இந்த பக்கத்தால் கேட்டு அந்த பக்கத்தால் விடுறது. நான் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இல்லை 4 நாளைக்கு ஒருக்கா நான் போய் பார்த்துட்டு வருவேன் பிள்ளைகளை. அந்த இது இருக்குது. அப்போ எனக்கு 2 பேர் பிரம்மகுமாரிகள் இருக்கேன். பிரம்மகுமாரிகள்ன்ற தெரியுதானே உங்களுக்கு? பிரம்மகுமாரிகள் மடம் அங்கே தெரியுமில்ல உங்களுக்கு? அவே சிவனைத்தான் தியானம் செய்கிறவன். அவே இந்த தேவாரங்கள் பூசைகள் இல்லை. அவை தியானத்தில் தான் அவன் இதை கொண்டு வரும். அதில் எனக்கு 2 பிள்ளைகள் அதில் சேர்ந்துருக்கணும். அங்கேயும் ஒரு அரவுண்டு காட்டிடுவீங்களே? இது ஸ்டோர் சாமான் வைக்கிறேன். இதுதான் ஐயாவுடைய வாழ்க்கை. இப்போ நாங்கள் குருசுட்ட குளத்தால் வரைக்கில் மொத்தம் 10 கிலோமீட்டர் எடுத்தது. ஐயா சொல்கிறாரு இப்படி நேராக போனால் அண்ணளவாக ஒரு 6 கிலோமீட்டர்லேயும் A9 ரோட் அங்கே வந்துடுமா. அப்புறம் அதுக்கு அங்கால கடையெல்லாம் டவுனாக இருக்காது. அங்கால தூட இடம் போகணும். கடைகளுக்கெல்லாம் அங்கால போனால் கடைகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாழ்க்கை ஐயா வாழ்ந்துருக்காரு. ஐயா உங்களை சந்திப்பாங்களா? யாராவது உங்களை சந்திப்பாங்களா? இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை தேடி. சக்தி டிவிக்காரர் பார்த்தீங்களா? போலீஸ் இராணுவம் கேட்க மாட்டேனமா? ஐயா தனியாக இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்களான்னு சொல்லி என்ன கேட்பினம் என்ன கேட்பினம்? ஏன் ஐயா தனியாக இருக்கிறீங்க? இதுதான் கேள்வி. முதல் கேள்வி என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவது நான் தனியாக இருக்கையில் இறைவனோட இருக்கேன். அருமையான ஒரு பதில். என்ன ஐயா? நான் தனியாக இருக்கையில் இறைவனோட இருக்கிறேன். தனியாக சிவன் கோயில்னு மட்டும் பேரா? இந்த கோயிலுக்கண்டே வேறு பேர் இருக்கு? இந்த சிவன் கோயில் விளாங்குளேஸ்வரர், புது விளாங்குளம் விளாங்குளேஸ்வரர் கௌரியம்பாள் சமேத விளாங்குளேஸ்வரர். இது ஆரம்ப காலத்தில் பிள்ளையாருக்கென்று தான் கட்டுறது. பிள்ளையாருக்கென்று கட்டி சிவனோட கொண்டு வந்து வைக்க தகப்பனை கீழே வச்சு பிள்ளைய மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சிவன் காலயம் உற்பத்தி ஆகிறது. உங்களை சந்தித்தது சந்தோஷம். என்ன ஐயா? நானும் இந்த ஐயாவும் தான் வந்திருந்தோம். ஐயாவை தேடி ஒரு மாதிரி சந்திச்சாச்சு. ஐயாண்ட பல விஷயங்களை கேட்டுட்டோம். ஐயா தனியாக இருந்தாலும் இறைவனோட இருக்கிறார். இறைவனுக்காக ஐயா இருக்கிறார், இறைவனுக்காக வாழ்கிறார். என்ன ஸோ இந்த கோயிலுக்காண்டி தான் கிராம மக்கள் இந்த இடத்துலேருந்து போனாலும் இந்த சிவன் கோயிலுக்காண்டி ஐயா தன்னுடைய அந்த அர்ப்பணிப்பு சொந்த பிள்ளைகளை விட்டு கூடி இங்கே நிற்கிறாரு. பிள்ளைகள் வர சொல்லி கூட இல்லை ஆலயம் இருக்குது, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு மனதில் உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக பெரிய ஒரு இடம் வச்சிருப்பார் மனசில். ஏன்னா தனியாக பூஜை செய்கிறாரு, தனியாக பிரசாதம் செய்கிறாரு, தனியாக கிச்சன், தனியாக வாழ்க்கை. பூசையெல்லாம் முடிஞ்சோடனே தனியாக சாப்பிட்றது, பிரசாதத்தை சாப்பிட்றது. சிலவில் அது மிஞ்சினா இரவும் சாப்பிடுவீங்க. என்ன இரவும் சாப்பிடுவீங்க, மற்றது மறக்கிறது தான் சாப்பிட்றீங்க. மச்சம் ஒன்று இல்லை, மாமிச உணவுகள் ஒன்று இல்லை. இறைவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, அது ஒரு தவம். நீங்கள் ஒரு முனிவருக்கு சமம். நாங்கள் இப்போ குளம் உண்டு, அங்கே மீசக்கார ஐயா குளம் காட்ட போகிறாரு. அவரோட போய் இந்த ஊருக்கு இருக்கிற குளத்தை பார்த்துட்டு அப்படி காணொலியை தொடருவோம். கோயில் ஒரு 500 மீட்டர் 500 மீட்டர் வருமா? சரி. இப்போ நாங்கள் கோயிலில் தனியாக வாழ்கிற அந்த ஐயாவோட கதைச்சிட்டோம். வாய்க்கால் எல்லாம் பார்த்து பல காலம் எந்த குளத்துலேருந்து வருது. இப்போ நாங்கள் பார்க்க போகிற குளத்துலேருந்து தண்ணி வந்துருக்கு.
இப்போ அந்த குளத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க மக்களே, கோயிலுக்கும் அருகாமை, கோயிலுக்கு அருகாமையில் ஒரு சொர்க்க நதி கொண்டு ஓடுது. அங்கால விவசாயம் என்ன? ஆமாம், பாருங்க பாப்பம் காமத்தை எப்படி இருக்குது, பசுமை. நல்ல என்ன அரிசி நெல் போடி வேணும் ஐயா? இதுக்கு பீச்சி 300 இளநெல், 3 மாதம் நெல் போட்டு பாருங்க. காவல் இல்லை, ஆன வேலி. ஆனால் வேலி போட்டிருக்கு. மின்சாரம் பாயுமா? ஓ மின்சார வேலி போட்டிருக்கணும். ஓ அது இந்த மெயின் கரண்ட் இல்லை, கட் அவுட்டாண்டு இது கொஞ்சம் கரண்ட் குறைஞ்சதாக. அதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா ஐயா? காசு கொடுக்கணுமா? இல்லை இல்லை, நாங்கள் இதை வேண்டி கட் அவுட்டாக வேண்டி கம்பிகளை போட்டு இப்போ நான் தொட்டு அடிக்க பண்ணுறேன். இப்போ நிப்பாட்டி இருப்போம். இப்போ நிப்பாட்டி இதை விட போடுறது, பகலில் நிப்பாட்டுறது. பாருங்க, இதெல்லாம் இருந்த ஆக்கள் இப்போ இல்லை, ஒருத்தரும் இல்லை. இதுக்கு நம்ம இல்லைங்க நாராயணகுளத்து தூரம் அடிக்கணும். ஓ ஜலையெல்லாம் காடு, இது காடு. கிணறெல்லாம் பட்டி இருக்கணும். குடியிருந்த இடம் இந்த பாருங்க, தென்னை மா இருக்கு பாருங்க, தென்னை மரம். அந்த ஜம்பு காணிக்குது. இந்த இப்போ ஒரு 400 மீட்டர் வந்துருப்போம். என்ன ஓ இந்த குளம் கிட்ட வந்துட்டு இது என்ன பாதை ஐயா? மிருகம், மாடு இங்கே இல்லை தானே, யானைகள். யானை போகிற பாதை. குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இல்லை, குளத்துக்குள்ளே போகுமோ எனக்கு தெரியாது. ஏன்டா ஒரு வாய்க்கால் வந்து எங்களை தடுக்குது. இதால் போ. பார்த்தீங்களா, வாய்க்கால் மேலே இருந்தது. நான் நினச்சேன் வாய்க்கால் கடந்து தான் போகணும். அதாலும் போகலாம். 500 மீட்டருக்குள்ளே ஒரு தாமரை தடாகம், தாமரை மலர்கள். கோயிலுக்கு அருகாமையில். கோயிலுக்கு அருகில் தாமரை தொட்டு பார்க்கலாம். ஆனால் சேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சூனா கூடிய இடம். நான் வரவா? இல்லை, ஓகே, வந்துட்டு. தாமரை முதல் தடவை செந்தாமரை ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குளம். அந்த குளத்துக்கு இருக்கிற ஒரு தாமரை தடாகம். இதெல்லாம் ஒரு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வாழ்க்கைக்கு. பூரா பாதையை பாருங்க, நிறைய இருக்கு. 72 வயசுலேயும் ஐயா அந்த எனர்ஜியை பாருங்க. கவனம் ஐயா. ஓகே, அங்கே தான் தாமரைப்பூ வாங்கினாங்க. இது ஒரு குளம். இதுதான் இந்த கோயிலுக்கு வேளாண்மைக்குரிய ஒரு குளம். எங்கப்பா, நினைக்கிறேன் நல்ல மழைக்கு அரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். இது இடிஞ்சு போச்சு. 1 வருஷம் கட்டுறேன் கட்ட மாட்டேன்ட்டாங்க. அதில் பிள்ளை கோயிலடிக்கு போயிட்டு வருவோமா? பிள்ளையார் பிள்ளையார் கோயில் இருக்கா? ஓ, இதுதான் எங்களுக்கு, எங்களோட வயலுக்கு எனக்கு முக்கியமான ஒரு ஆள் இவர் தான். நான் வெள்ளாண்மை விதைத்தால் இவருக்கு முதல் வந்து பொங்கி பூசைகள் வைத்து தான் சேர்ந்து போய் வயலுக்கு மிஷினை கொண்டு போய் உழுறது. குளத்தை பாருங்க மக்களே, அங்கால கொக்கெல்லாம் பறக்குது. நல்ல பெரிய குளம். வா, அங்காலையெல்லாம் காடுகள். என்னையா காடு நால்புறமும் காடுகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம். இங்காலையெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க, நான் போய் இறங்குற இடங்கள். இது ஜான போன இடங்கள். என்ன ஓ, இங்கே பாருங்க, ஜான போன இடங்கள். இங்கே அது இந்த கால் தடத்தை பாருங்க. இது ஒரு கால் தடம், அது ஒரு கால் தடம். இதால் வழக்கி இருக்கிறார். அதான இறங்குற. இங்கே பாருங்க, வேளாண்மைகள், கொட்டில்கள், குடிசைகள், வேளாண்மைக்கு காவல் செய்யும் கொட்டில்கள். குளம், இங்கே குளம். இப்படியான ஒரு கிராமத்தில் நாங்கள் இப்படியான ஒரு காட்சியை காண்கிறேன்டால் பெரிய அபூர்வம். ஆனால் இப்படியான கிராமத்தில் நாங்கள் வாழ்கிறோம். பாருங்க, யானை இந்த லத்தி மக்களே பாருங்க. இது குளம், குளத்தின் அந்த ஆணைட்டு. இங்கே யானை இந்த கால் தடம், இது அடுத்த கால், இது அடுத்த கால், இப்படி இங்கே கால், இது கால், அந்த அடையாளம் வச்சு போயிருக்குது. நாங்கள் இங்கே கமம்பில் கேட்க வீட்டை போகிறேன் இல்லை. இங்கேயே கொட்டில் சமைச்சு
சாப்பிட்டு இங்கேயே கிடப்பேன் 10-11 நாளைக்கு ஒரு கால் வீட்டை போய் இல்லாத சாமானை வேண்டி கொண்டு வருவேன். இவர் தான் எங்களுக்கு ஒரு கை. நாங்கள் என்ன செய்தாலும் இவர்கிட்ட வந்து மண்டாடி இவரை கும்பிட்டு தான் இது துவங்கிடும். ஒரு வேளாண்மை செய்யக்க எங்களுக்கு வேளாண்மைக்குரிய ஒரு தெய்வம் என்றால் இதுதான் தெய்வம். பேசுவார். யானை வெறுமென்று சொன்னால் நித்திர கொள்ள விட மாட்டார். ஆனால் யானை வந்து வயலுக்கு வந்தாலும் பிடுங்க விட மாட்டார். அப்படியான ஒரு கடவுள் என்கிற இந்த கடவுள் என்ன பிள்ளையார், அருள் மிகுந்த பிள்ளையார். நல்ல குளிர்ச்சியான மதிர்களுக்கு கீழே நீரூசியாக இருந்து வாழ்கிறார். இதுதான் பிள்ளையார் கோயிலுக்கு உள்ள மொத்தம் இங்கே குளக்கரையில் விவசாயம் செய்கிற ஆக்கள் இந்த பிள்ளையார்கிட்ட வந்து படைச்சி தான் விவசாயத்தை எல்லாம் மேற்கொள்வாங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தியோடு வணங்குற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது ஐயான்ற பேரன், அதாவது ஐயா விவசாயம் செய்த இடத்துல பேரனும் செய்கிறாரு. நெல் விதைச்சிரு. எத்தனை ஏக்கர் நெல் வச்சுக்கிறீங்க? 4 ஏக்கர் சிறுபோகம், கோடப்போகம். அந்த தகரத்து கங்கால இருக்கிற கிடுகு தான். கிடுகு. நான் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னா எல்லாருக்கும் இப்படியான ஒரு ஊர் தன்னந்தனியாக வாழ்கிற ஐயா இந்த வாழ்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் எல்லாம் காட்டுறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் உங்களோட பகிர்றது.